அமேசான் காடுகளில் பல புதையல்களோட அதிநவீன நாகரிக மக்களை கொண்ட ஒரு நகரம் இந்த உலகத்துலேருந்து மறைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? இதை கேட்குறதுக்கு ஏதோ படத்தில் வர கதை மாதிரி இருக்குதுல்ல. இப்பேற்பட்ட ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு நபர் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சு போயிருக்காரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீன்னு சொல்லப்படுற இந்த உலகத்துலேருந்து மறைக்கப்பட்ட ஒரு நகரத்தை பற்றியும் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சு போன 3 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பிரெசிஃபாசெட் என்ற நபர் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். இவர் பல பயங்கரமான பயணங்களை கையாளுறதுல பேர் போனவர். இவர் கடந்த 1900 காலகட்டத்தில் அமேசான் காடுகளுக்குள்ள அதிநவீன நாகரிக மக்களை கொண்ட ஒரு நகரம் மறைஞ்சிருக்கிறதா சொல்லி பல கதைகளை கேட்டு வந்திருக்காரு. இந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஒரு நகரம் உண்மையிலேயே இருக்கிறதா சொல்லி இவர் ஆணித்தனமாக நம்ப ஆரம்பித்தது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நகரத்துக்கு ஜீன்னு சொல்லி இவர் பேரும் சூட்டியிருக்காரு. ஃபெசட்டோட நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னா இந்த ஒரு நகரம் ஒரு மேம்பட்ட நாகரிகத்தோட தாயகமாக இருக்கும்னும், அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்களும் அறிவும் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி இவர் நம்புகிறாரு. ஆனால் இந்த செட்டுன்ற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு இருந்த வெறி தான் அவர் மர்மமான முறையில் காணாமல் போகிறதுக்கு வழிவகுத்திருக்கு. கடந்த 1925 ஃபெசட் அவரோட மகனான ஜாக் மற்றும் ஜாக்கோட நண்பனான ரிமல் கூட அமேசான் காட்டுக்குள்ள தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீயை தேடி அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. இந்த ஒரு பயணத்தில் பண்டைய மட்பாண்டங்கள், மர்மமான கல்வெட்டுகள் மற்றும் அடர்ந்த காட்டில் மறைஞ்சிருக்க நகரத்தை பற்றின பழங்குடி மக்களின் கதைகள் போன்ற ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஃபெசட் நம்பினார். இதுக்கு முன்னாடியே ஃபெசட் அமேசான் காடுகளுக்கு பக்கத்தில் அவர் மேற்கொண்ட ஒரு பயணத்தில் சில மர்மமான கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காரு. இந்த கல்வெட்டுகள் தான் இவங்க இப்போ மேற்கொண்டுகிட்டு இருக்கிற பயணத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. இவங்க 3 பேரும் காட்டோட அடர்ந்த பகுதிக்குள்ளே போக போக இவங்க மேற்கொண்டுகிட்டு இருந்த சவால்களும் அதிகமாகிருக்கு. அதாவது குறுகலான பாதை, காட்டு விலங்குகள் மற்றும் உணவு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளை அவங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்குமோன்னு சொல்லி அவங்க பயப்பட தொடங்கினாங்க. இந்த 3 பேரும் அவங்களோட குடும்பத்தினருக்கு டெத் ஹார்ஸ் கேம்ப்ன்ற இடத்துல இருந்து கடைசியாக லெட்டர் அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த 3 பேரும் எங்கே போனாங்கன்ட்டு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இந்த 3 பேரோட மறைவை பற்றி பல தியரி சொல்லப்பட்டு வருது. சிலர் இந்த 3 பேரும் சில பழங்குடி மக்களால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிற நிலையில், இன்னும் சிலர் இவங்க ஒரு புது பழங்குடி இனத்தை கண்டுபிடிச்சி அவங்கள பற்றி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற காரணத்தினால அவங்க கூடயே இருந்துட்டதா சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் இந்த 3 பேரும் அமேசான் காடுகளில் இருக்கிற தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீயை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு, அதை பற்றின ரகசியத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த 3 பேரும் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க. காலப்போக்கில் இந்த 3 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பல சர்ச் பார்ட்டிஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இதில் யாருக்குமே இந்த 3 பேரை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கடந்த 1951 அமேசான் காடு பகுதிகளில் சில எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்புக்கூடுகள் ஃபிசட் மற்றும் அவரோட குழுவினர்களுக்கு சொந்தமானதுன்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது அவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2000 தொடக்கத்தில் சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் அமேசான் காடு பகுதிகளில் பண்டைய சாலை பாதைகள் அமைப்பு மற்றும் விவசாய நில அமைப்புகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அமேசான் காடு பகுதிகளில் அதிநவீன நாகரிக மக்கள் இருந்து வந்திருக்கலாம்னு சொல்லி உறுதிப்படுத்துது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்புகள் ஃபெசட்டோட ஆய்வு உண்மையாக இருந்திருக்கலாம்னு, தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீ உண்மையிலே அமேசான் காடுகளுக்குள்ளே இருந்திருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. இதுக்கப்புறம் கடந்த 2003 யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அமேசான் காடுகளில் மிகப்பெரிய கட்டுமானங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கட்டுமானங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்குன்னா இதில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே தங்க முடியும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸை ஆய்வு செஞ்சதில் அங்கே இருந்த நீர்ப்பாசன அமைப்பு மிகவும் அட்வான்ஸ்டாக இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்புகளை வச்சு இதுதான் ஃபெசட் தேடிக்கிட்டு இருந்த ஜீன்ற நகரமானு சொல்லி பல விவாதங்களும் இருக்குது. ஃபெசட்டோட இந்த ஒரு கதையை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல புத்தகங்களும் திரைப்படங்களும் வெளிவந்திருக்குது.
அதில் ரொம்ப பிரபலமானது கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியே வந்த தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீன்ற திரைப்படம் தான். இன்னும் கூட பல ஆய்வாளர்கள் ஃபெசட்டோட மறைவுக்கான காரணத்தையும் இந்த ஒரு புராண நகரத்தை தேடி அமேசான் காடுகளுக்கு அடிக்கடி பயணம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அது மாத்திரம் இல்லாமல் அமேசானில் இருக்கிற பல ஆராயப்படாத பகுதிகளில் அடர்ந்த தாவரங்களுக்கு அடியில் பல வித்தியாசமான கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபெசட்டுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆயிருக்கும்? உங்களோட தாட்சரன்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.